டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, ஆனா அதற்கு மருத்துவ குணங்கள் ஏராளம். அதுதான் மிளகு அப்படின்னு சொல்றோம். இந்த மிளகை வைத்து பார்க்கும்போது இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சா இதை விட்டு விலகாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே நம்ம நாட்டு மேல ஒரு கண்ணா இருக்குன்னா அதுக்கு மிளகுதான ஒரு காரணம். மருத்துவ ரீதியாக சரி, இதுல இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில் அதாவது மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மிளகுதான். நம்மளுடைய சித்த மருத்துவத்திலும் நிறைய மருந்துகள்ல ஒரு பிரதானமான ஒரு மூலிகையை நம்ம மிளகு சேர்க்கிறோம். இந்த மிளகை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2ல இருந்து ஒரு 4 மிளகு இப்படி சாப்பிட்டு பாருங்களேன். உடல்ல பல நோய்கள் குணமாகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இன்றைக்கு இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. தைராய்டு அப்படின்னு சொல்லும்போது பெண்கள்லாம் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தைராய்டை விட இன்னைக்கு தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கு, வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. தைராய்டு கிளாண்ட்ல ஒரு வீக்கம், இப்ப கழுத்தை லைட்டா தூக்கி பார்த்தாவே கிளாண்ட் கொஞ்சம் ஸ்வெல்லிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம், ஐயோ இது சாதாரண வீக்கமா இல்ல கட்டி மாதிரி ஏதாவது வந்திருக்குமா, என்னடா இது டியூமர்ஸ் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம பயப்படுறோம். இதுல பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோங்க, எஃப்என்ஏசி டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம், அந்த ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம். எந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் உள்ள இருக்கு, அப்பா ரிசல்ட் வந்த பிறகுதான் நார்மல். ஆனா அந்த வீக்கம் ஏன் வந்துச்சுன்னே தெரியல. இதனால என்னன்னா சாப்பிடும்போது அந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் கொஞ்சம் அது கம்ப்ரஸ் பண்றதுனால மூச்சு விடுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நிறையவே இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம சரி பண்றதுக்கு நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இருந்தாலும் அதனோட இதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா இந்தந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியா நம்ம ஆல்ரெடி என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த மூலிகைகள் எடுத்தாலும் சரி, அதனோட நான் சொல்ற மாதிரி மிளகை எப்படி பயன்படுத்தலாம். இதே மாதிரிதான் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் பிளட் சுகர் லெவல் குறையறதுக்கும் இது ஒரு துணை மருந்து மாதிரி. இந்த மிளகை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மிளகு. அந்த மிளகுல பார்த்தோம்னா நல்ல தரமான கெட்டி மிளகா பார்த்து எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் மிளகு நமக்கு தேவைப்படும். இதற்கு நமக்கு 2 மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பயன்படுத்த போறோம். ஒன்று வல்லாரை, இன்னொன்னு வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த 2 மூலிகையும் சாறு எடுத்து நம்ம வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், திக்கா நம்ம சாறு எடுத்துக்கணும். இந்த கரிசாலையெல்லாம் சாறு எடுக்கும் போது நம்ம கையிலே நல்ல டார்க்கா ஒரு மாதிரி கருப்பு நிறத்துல படிஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு இரும்பு சத்து அதுல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த கரிசாலை, வெள்ளை கரிசாலை சாறு எடுத்து எவ்வளவு எடுக்கணும், ஒரு 300 ml, 300ல இருந்து ஒரு 400 ml வெள்ளை கரிசாலை சாறு. அதே மாதிரிதான் வல்லாரை சாறும் லேசா தண்ணீர் விட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு இது இந்த வல்லாரை சாரும் நம்ம எடுத்துக்கிறோம். 300ல இருந்து ஒரு 400 ml அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதை எடுத்து அந்த மிளகுல ஊத்தி ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் காலையில இது வெயில்ல வச்சிடணும். எப்படின்னா ஒரு மண் சட்டியில இதை ஊத்திட்டு மேல வெண்மை நிற துணி, காட்டன் துணியில கட்டிட்டு வெயில்ல வைக்கிறோம். இப்போ வெயில்ல இந்த சாறு எல்லாமே சுண்டி அந்த மிளகு அந்த சாரோட நல்லா ஊறி நமக்கு கிடைக்கும். மொத்த சாரும் வற்றின பிறகு திரும்ப 2-3 நாட்கள் தனியா அந்த மிளகு மட்டும் இது வெயில்ல வச்சு எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்ட இந்த மிளகை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2ல இருந்து 4 மிளகு வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எந்த டைம்ல பயன்படுத்தலாம்? காலை நேரத்துல உணவு எடுத்த பிறகு 1 மணி நேரம் கழித்து இந்த மிளகை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மிளகு எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இதை பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பால்ல கலந்து குடிக்கலாம். இல்லைங்க முழு மிளகாகவே இருக்கு அப்படின்னா இந்த துளசி இலைகளோடையோ இல்ல வெற்றிலையோடையோ நம்ம உள்ள வச்சு நம்ம நல்லா மென்னு இதை உள்ளுக்கு விழுங்கலாம். இப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த 4 மிளகு, 3ல இருந்து 4 மிளகு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய அந்த தைராய்டு வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைய ஆரம்பிக்கும்.
இது தைராய்டு வீக்கம் இருந்தா அது சரி பண்ண முடியுமா? சர்ஜரி பண்ணி தான் இத வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்களே, என்ன மேம் பண்ணலாம்னு நெறைய டவுட் இருக்கும். இதனோட சேர்ந்து பிற மருந்துகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்துல குடுத்துட்டு இருக்கோம். இந்த மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு காயகற்ப முறை தான். இது பெஸ்ட்டா என்னன்னா, இந்த கோல்டு, காஃப், வீசிங், ஆஸ்துமா இருக்கு. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆடாதோட இலையோடையோ, இல்ல ஆடாதோட மணப்பாகு இருக்கு இல்லைங்களா? அதனோடயே நம்ம பயன்படுத்தலாம். ஆடதோட மணப்பாகு ஒரு 10ல இருந்து 15 ml சிரப் மாதிரி இருக்கும். எடுத்துட்டு இந்த மிளக நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது ஒரு 3, 4 சிட்டிகை அளவு பிஞ்ச் எடுத்து போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி அது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது. இதுவே தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நம்ம டைரக்டா நான் சொன்ன மாதிரி இந்த 4 மிளகு அப்படியே சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா மந்தாரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி மந்தாரை குடிநீர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கஷாயம் ரெடி பண்ற மாதிரி 3 கிளாஸ் தண்ணீர்ல 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல இந்த மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம குடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமாக வெளியேறும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், பிபி, சுகர், முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எனக்கு ஃபேட்டி லிவரே சரியாகல. சிலருக்கு வந்து ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஆல்கஹால் எடுத்ததுனால லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கவலையே பட வேண்டாம். சித்த மருந்துகளோடு இந்த மிளகு, ஏன்னா இதுல வந்து கரிசாலை இருக்கு, வல்லாரை இருக்கு, அதுல வந்து பாவனை செய்த மிளகு ஒரு மிக சிறந்த ஒரு காயகற்ப மருந்து. அப்போ லிவர் ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரணும்னா இது மிக சிறந்த ஒரு மருந்து. இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் சொன்ன மாதிரி மிளகு எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும். தினமும் காலையில உணவு எடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த கோல்டு காஃப் இருக்கிறவங்க காலையில ஆடாதோடைய மணப்பாகோட சேர்த்து இந்த மிளகை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா சுகர், பிபி இருக்கிறவங்களும் காலையில தினமும் ஒரு வேளை இந்த மிளகு வந்து பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இந்த கரிசாலை நான் ஏற்கனவே சொன்னேன், கரிசாலை சாறு இல்ல கரிசாலை லேகியம், இதனோட லேகியத்துக்குள்ள ஒரு 2 மிளகு வைத்து நம்ம மென்னு சாப்பிடும் போதும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஏன்னா இந்த ஒரு மிளகு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பல நோய்கள் இதுல இருந்து எப்படி நம்ம மற்ற சாறுகளோடையோ இலைகளோடையோ லேகியத்தோடையோ இந்த மிளகை பயன்படுத்தும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.